வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரோக்ராம் விஷயமா போயிருந்தப்ப அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹோட்டலுக்குள்ளே. அதை வந்து இங்கே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட ரியாக்ஷன் என்ன, அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக அவர் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து ஹோட்டலில் தங்குறப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் ஒரு ரூமில் வந்து தங்கிட்டு இருந்தப்ப சும்மா வெளியே வந்திருக்காரு. ஷர்ட்லாம் போடாமல் பேண்ட்லாம் போட்டுட்டு ஷர்ட் மட்டும் போடல போல். ஸோ சரின்னு வெளியே வந்திருக்காரு. அப்போ என்ன இருக்குன்னா, அவரோட ரூம் வந்து பூட்டிடுச்சு. உள்ள கீ இருக்குது, வெளியே லாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ரூமை வந்து திறக்க முடியல. அப்படின்றப்ப சரி இங்கே பக்கத்தில் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. ஓகே, இங்கே இருக்கவங்கலாம் மோஸ்ட்லி மெக்சிகன்ஸ் தானே, சரி யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் நம்ம தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு கூச்சமாக இருக்கலாம், அந்த மாதிரி அவர் வந்து நினச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒவ்வொரு ரூமாக வந்து காது வச்சு கேட்டிருக்காரு. யாராவது பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்கள எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தராக காது வச்சு பார்க்குறப்ப யாருமே நிறைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அமைதியாக தான் இருந்திருக்கு போல். ஸோ ஒரு ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவருக்கு இருந்தது. விச் மீன்ஸ் அவருக்கு ஆப்போசிட் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ரூமில் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தர் இவர் போய் கதவை தட்டினோடனே இவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் விக்கல்ஸ் நீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து தமிழால் அப்படின்ற உடனே அவரை வந்து படுத்துனது திடீர்னு இருந்துச்சு, வா சூப்பரில் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து விக்கல்ஸ் வந்து இருங்க நான் உனக்கு ரிசப்ஷனில் சொல்கிறேன், ஸோ அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து அப்படின்னு பேச்சு மூச்சலாம் நின்றாராம். உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்டது. இல்லை பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹெல்ப் பண்ணாராம். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணுறப்ப அப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அரோரா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. துஷாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டு நிறைய விஷயங்கள் வந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அரோரா அந்த துஷார் வந்து கேட்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ரோலே வந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், பிக் பாஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா அதை விட்டுருவாங்க. பட் நான் அப்படி கிடையாது, கடைசி வரை ஸ்டாண்டப் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்றத வந்து விக்ரம் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.